கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வசனம் இல்லைங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிப்போம். Matthew chapter 5 verse 13. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால மெதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. எனக்கு அருமையானவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மலைப்பிரசங்கத்துல அருமையான வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களில மலைப்பிரசங்கம். இந்த மலைப்பிரசங்கத்துல அநேக சத்தியங்களை சொன்னாலும் அவைகளில் ஒன்று, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. நம்மள அற்புதமாக நம்மளை பார்த்து ஆண்டவர், நீங்க கோல்டா இருக்கிறீங்க, நீங்க வெள்ளியா இருக்கிறீங்க, பொண்ணா இருக்கிறீங்க, வைடூரமா இருக்கிறீங்க, கோல்டா இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் சொல்லாம, ஆனால் அவைகளை காட்டிலும் வெளியேற பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆனா சிம்பிளாக நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னா நம்ம சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய இல்லங்களில உப்பு இல்லாம இருக்காது. ஒருவேளை கோல்டு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். பட் உப்பு இருக்கும் பாருங்க. எல்லா இடத்துலையும் உப்பு இருக்கும். எல்லா கடைகளிலும் உப்பு இருக்கும். சில நேரங்களில அந்த உப்பை கூட சில கடைகளில வெளியே தான் வச்சிருப்பாங்க. கடையை எல்லாவற்றையும் பூட்டி விட்டாலும் ஒரு 2 மூட்டை 3 மூட்டை 1 மூட்டை அல்லது ஒரு 10 மூட்டை வெளியே தான் கிடக்கும் பாருங்க. யாருமே எடுக்க மாட்டாங்க. உப்பை மாத்திரம் திருட மாட்டாங்க. ஆனா உப்பு அத்தியாவசியமானது ஒரு மனிதனுக்கு. சமையல் செய்யும்போது எல்லாவற்றையும் போட்டு பாரு, எண்ணெயும் சேர்த்து பாரு அதுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால உப்பில்லாத பாண்டம் குப்பையிலேன்னுவாங்க. இப்போ உப்பில்லாத பாண்டம் தொப்பையில, இப்படி பலவிதமா இருக்கிறதே பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் இயேசு கிறிஸ்துவானவர், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பு நமக்கு ஒரு பாடம். உப்பில்லாத சாரம் உண்டு. உப்பு ஒயிட்டா இருக்கும். உப்பு நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். உப்பு மிகவும் ஆகாரத்துல போட்டால் மிகவும் ருசி உள்ளதா காணப்படும். உப்பில்லாம எந்த ஆகாரமும் ருசியா இருக்காது என்பது குறித்து உங்களுக்கு தெரியும். உப்பு குறித்ததான பிரசங்கம் நீங்க எவ்வளவு செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு அற்புதமான பாடங்களை நீங்க கேட்டிருப்பீங்க, பிரசங்கித்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நீங்களும் இந்த பாடம் முடிந்த பிற்பாடு இதை விட அழகான பாடத்தை கூட சொல்ல உங்களால முடியும். ஆனாலும் இந்த நேரத்துல கூட அற்புதமான சில வார்த்தைகளை கேட்டு, இந்த பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்களா உப்பா இல்லையா என்பது குறித்து இந்த பாடம் நமக்கு விளக்கமா அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் சொன்னார், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. அந்த உப்பினுடைய தன்மைகளை எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த உப்பானது ஒயிட்டா இருக்கும், வெள்ளையா இருக்கும். அது உப்பு தன்னை கரித்து கொண்டு, தன்னை ஒன்றுமில்லாம கரித்து கொண்டு மற்றவங்களுக்கு ருசி கொடுக்கிறதா இருக்கும். உப்பானது பாதுகாப்பா இருக்கும். உப்பானது நமக்கு ஒரு ருசியை தருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த உப்பை குறித்ததான நிறைய பாடங்கள் நானும் படித்திருக்கிறேன். பட் அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைய நீங்க உப்பா இருக்கணும்னு நம்ம உணர்த்துகிற ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல நிறைய கடைகள், உங்களுக்கு தான் தெரியும், நிறைய கடைகளில் பூட்டினா கூட அந்த கடை ஓரத்தில் வைத்திருப்பாங்க. யாரும் திருட மாட்டாங்க. உப்பை திருடக்கூடாது. அந்த அளவுல அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சில நேரங்களில். ஆகவே
பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சில பலியை செலுத்தும் போது கூட ஆண்டவருக்கு அந்த உப்பை படைக்கணும். எவ்வளவு அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. பலிகளை செலுத்தும் போது கூட தேவாலயத்துல உப்பு பயன்படுத்தப்பட்டது. அந்த உப்பானது இவ்வளவு அற்புதமாக ருசியானதா, ருசி உள்ளதா, அற்புதமாக ஆண்டவர் வைத்தார் பாருங்க. அநேக வீடுகளில் இருக்கும். இல்லாத இடத்துல, கோல்டு இல்லாத வீட்டுல கூட உப்பு இருக்கும். நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. நம்மை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அற்புதமா நம்ம சொல்லி இருக்கிறார். உப்பா இருக்கிறீங்க. நீங்க கடைக்கு போன பிற்பாடு சில பசங்களை அனுப்பிச்சோமானாக்கா சொல்லுவாங்க பாருங்க, ஜாலியா சொல்லுவாங்க. சில நேரத்துல தெரியாது, இன்றைக்கும் அதை நாம கூட வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். சால்ட் உப்பு தாங்க, கல் உப்பு தாங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. சால்ட் உப்பு என்ன, கல் உப்பு என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம என்ன செஞ்சிட்டோம், அரைச்சி பவுடரா இருக்கக்கூடிய அந்த சால்ட்டுக்கு, அந்த உப்புக்கு சால்ட் உப்புன்னு பேர் வச்சுட்டோம். கல் உப்பா இருக்கிறது, ரொம்ப கட்டியா இருக்கிறது, அதுக்கு கல் உப்புன்னு பேர் வச்சுட்டோம். சில பேர் பாருங்களேன், அப்பா அம்மா எல்லாம் கடைக்காரன் போது, டேய் சால்ட் உப்பு ஒரு பேக்கெட்டு, கல் உப்பு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னுவாங்க. அது அப்படியே பிள்ளைங்க போயிட்டு சால்ட் உப்பு ஒரு பேக்கெட்டு கொடுங்க, கல் உப்பு ஒரு பேக்கெட்டு கொடுங்க. ரொம்ப சிரிப்பா இருக்கும் பாருங்க அந்த வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையானவில்லை, உப்பு சால்ட் எங்க இருக்கும், எப்படி இருக்கும், ஏதோ இருக்கும், நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தவைகள் தான். ஆனாலும் சில வார்த்தையை மாத்திரம் வாசித்து ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உப்பானது ஒயிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒயிட்டுக்கு ஒரு பரிசுத்தம் தான் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், நீங்களும் சொல்லி இருக்கிறீங்க, நம்மளும் பேசி இருக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம், சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழிவருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அந்த உப்பானது தன்மை ரொம்ப ஒயிட்டாக நம்முடைய உள்ளம், அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. உள்ளத்துல இருக்கிறது யாருக்கு தெரியும் என்று சொல்லுவாங்க. நம்முடைய உள்ளங்கள், எண்ணங்கள், சிந்தனைகளும் அந்த உப்பு போல வெண்மையாக நாம் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு உணர்த்துகிற ஒரு வேத வசனமாக காணப்படுது. ஆகவே 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16ல, நான் பரிசுத்தர் ஆகினாலே நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44-45ல, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகினால நீங்களும் உங்கள் நடக்கையில, உங்க பேச்சில, வார்த்தையில, எண்ணங்களில, சிந்தனைகளில வெண்மையாக, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவதாக யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்களேன். யோபு யோபு 6ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளக்கருவில் சுவை உண்டோ? உங்க வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் ஆரோசியமான போஜனம் போல இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு, சில நேரங்களில் அந்த முட்டை 2 இருக்குல்ல, வெள்ளை ஒன்று, மஞ்சள் ஒன்று, அதுக்கு மேல அந்த வெள்ளை அந்த தோல், எது ருசியா இருக்கும், அந்த தோல் எடுத்து போட்டு இது ருசியா இருக்கும், சாப்பிடும். வண்ணமாகவே ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாம சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளக்கருவினால ருசி உண்டாகுமோ, சுவை உண்டாகுமோ? அப்படி போல உங்க வார்த்தை இருக்குதா? முட்டை போல இருக்கிறதா? முட்டைக்கு மேல இருக்கிற அந்த வெள்ளத்தோல் மாதிரி இருக்குதா? ருசி இல்லாததா இருக்கிறதா? ருசி உள்ளதா இருக்கிறதா? எப்படி இருக்கிறது என்பதை குறித்து உங்க வார்த்தை நீங்க சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லப்படுகிற பார்க்கிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட கவனித்து பாருங்களேன்.
கொலோசியர் 6ஆம் அதிகாரம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாரி, கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 4 verse 6. அவனுக்கு என்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயும் இருப்பதாக. உங்க வார்த்தை உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டுமா? உங்க வார்த்தை. இப்போ வீணான வார்த்தையை பேசுவாங்க, வீணான வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வார்த்தை, சொல்லப்படுகிற வார்த்தை, உங்க வார்த்தை புரோஜனம் உள்ளதா இருக்கணும். உங்க வார்த்தை சாரமற்றதா இருக்கணும். உங்க வார்த்தை ஒரு கருத்து இருக்கணும். உங்க வார்த்தையில ஒரு அர்த்தம் இருக்கணும். உங்க வார்த்தையில ஒரு பாடம் இருக்கணும். உங்க வார்த்தையில ஒரு புத்திமதி வரணும். உங்க வார்த்தையில ஒரு நன்மை உண்டாகணும். உங்க வார்த்தையில ஒரு மனுஷன் பிழைக்க வேண்டும். உங்க வார்த்தை அப்படியாக இருக்க வேண்டும். சிலர் காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் வீணாக பேசுவாங்க. சிலரை குறை சொல்லுவாங்க, வீணான வார்த்தை யோசித்து பேசுவாங்க, வீணான வார்த்தைகளை அள்ளி கொட்டுவாங்க, அள்ளி வீசுவாங்க பாருங்க. ஆகையினால வீணான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால பிரயோஜனமா இருக்காது. சில பேர் பேசிக்கிட்டே இருந்தா, எப்பா இவன் என்னது அருவா போட்டுக்கிட்டே இருப்பான்டாவன் அப்படின்னு ஓடிடுவாங்க, விலைங்க ஓடிடுவாங்க. சிலர் பேசுனாக்கா கேட்கலாம் போல் இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அந்த அளவுல ஆர்வமா இருப்பாங்க பாருங்க. நீங்க உங்க வார்த்தையில சொல்லால் அடித்த சுந்தரின்ற மாதிரி உங்க வார்த்தை யாரையும் தாக்க கூடாது. சாடையா பேசுறது, ஜாடையா பேசுறது, வம்பு இழுக்கிறது, வம்பான வார்த்தைகள், உள்ளத்திலிருந்து பகையை வைத்து கொண்டு பேசுவாங்க. சில பேர் தாக்குவாங்க. 35 வருஷமா நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதுவரை அந்த பிரசங்க பீடத்திலிருந்து யாரையும் நான் தாக்கி பேசினதும் கிடையாது. தாக்கி பேசுறதுக்கு அவசியம் கிடையாது. ஏனென்றால் நாம் பேசுவது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒருத்தரை குற்றப்படுத்த முடியாது. நீ குற்றப்படுத்துவதற்கு யார் என்று வேதம் கேட்கிறது, என்னை பார்த்து, நம்மை பார்த்து. ஆகையினால வேத வசனத்தை வைத்து யாரையும் குற்றப்படுத்த இயலாது, குற்றப்படுத்தவும் கூடாது. நாம் யாரு என்பதை குறித்து நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நோ யூஸ், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையே வரக்கூடாது நம்ம வாயில. பக்தி விருத்தி ஏதுவான வார்த்தை வந்தா அந்த வார்த்தை தான் நம்ம பேசணும்னு எபேசியர்ல அழகாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக நீங்கள் பேச வேண்டும். ஆகவே 5ஆம் அதிகாரம், எபேசியன்ஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 4, அப்படியே வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எது தகும் எது தகாது என்பது குறித்து அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறத பார்க்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகளால ஒரு மனுஷனை உருவாக்க முடியும். நம்முடைய வார்த்தைகளால ஒரு மனுஷனை கொல்ல முடியும். ஒரு வார்த்தைகளால அந்த வார்த்தையை, அதாவது வார்த்தையை கொட்டி விட்டால் அள்ள முடியாதான் சொல்லுவாங்க இல்லையா? ஆகையினால அந்த வார்த்தையை நம்ம அள்ளவே முடியாது. அது அந்த அளவுல ஆபத்தானது. நம்ம வார்த்தை, வீட்டில் இருக்கிற பாருங்க கத்தி, கிச்சன்ல இருக்கிற கத்தி விதவிதமா இருக்கும். அருவமனைன்னு சொல்லுவாங்க, அந்த காய் வெட்டுற கத்தின்னு சொல்லுவாங்க. பல விதமா நம்ம கொஞ்ச நேரத்துல மட்டன் வாங்கிட்டு வந்தா அது எலும்பெல்லாம் வெட்டக்கூடியது கொஞ்சம் பெருசு இருக்கும். இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு சமையல் செய்கிற காய்கறிகளை வெட்டி அவைகளை சமையல் செய்து குடும்பமாக நம்ம பிழைத்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே கத்தியால நம்ம ஒரு மனிதனை கொலை செய்ய முடியும், அதை நம்ம கூட மாய்த்து கொள்ள முடியும். அதே கத்தியால எல்லாரும் கூட மாய்த்து கொள்ள முடியும், மாண்டு போக முடியும். பட் அவைகளை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல புரோஜனம் உள்ள பொருளாக இருக்கிறது. ஆவணமாகவே மனிதர்களாகி நாம் கெட்ட வார்த்தைகளோ, பக்தி இல்லாத வார்த்தைகளோ, தகாத வார்த்தைகளோ,
புரோஜனம் இல்லாத வார்த்தைகளோ, ஒன்றுக்கும் யூஸ் இல்லாத வார்த்தைகளோ நம்ம பேசி தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கிற அளவுல நாம் மாறக்கூடாது. மற்றவங்களுக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது. மற்றவங்களுடைய மனதை கூட புண்படுத்தக்கூடாது. எனவே நம்முடைய வார்த்தைகள் பாருங்க, ஸ்கூல்ல படிச்சோம், டீச்சருங்க வார்த்தைகள் மூலமாக நாம் அறிவாளிகளா மாறிவிட்டோம். அல்லது ஒரு இடத்துல ட்ரைனிங்கு போனோம், ஒரு ஐடி படிக்கவோ, ஒரு மெடிக்கல் படிக்கவோ, ஏதோ ஒன்று, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஒரு கம்ப்யூட்டரோ, அல்லது பைபிள் காலேஜோ, அல்லது உலக படிப்போ, ஏதோ ஒரு ஐடி, இவைகளெல்லாம் நமக்கு எடுத்துரைத்து பாடங்களை சொல்லி கொடுத்து நம்ம உருவாக்கினாங்க. இன்றைக்கு நாம் ஒரு நர்ஸு, ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு பாஸ்டர், ஒரு கூலி ஆளி, ஒரு சாஃப்ட்வேர்ல வேலை செய்யக்கூடியவர், ஐடி கம்பெனி வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நம்மெல்லாம் கற்றுக்கொண்டவர்கள், நம்ம கற்றுக் கொடுத்தவர்கள். அந்த அளவுல அறிவுள்ளவர்களா இருந்தார்கள். அறிவை நாம் பெருக்கிக் கொண்டோம். நாம் அறிவுள்ளவர்களாக நாம் மற்றவங்களுக்கு போதிக்கிறோம். பட் எதனால் என்றால் நல்ல மோட்டிவேஷன், இட் இஸ் a குட் மோட்டிவேஷன், நல்ல என்கரேஜ் வார்த்தை, நாட் ஃபார் டிஸ்கரேஜ். என்கரேஜ் ஆன வார்த்தை, மோட்டிவேஷன். இவர் ரெண்ட போனா கிடைக்கும்பா. வெளிநாடுகள் எல்லாம் பாருங்க, மோட்டிவேஷன் ப்ரீச்னு சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் ப்ரீச். அந்த மோட்டிவேஷன் ப்ரீச்சில் அந்த ப்ரீச் பண்றவருக்கு எவ்வளோ 5 லட்சம் கூட கொடுப்பாங்க ஒரு மணி நேரம் பேசுவதற்கு. அந்த அளவுல நம்ம இந்தியாவில் கூட இருக்கிறாங்க நிறைய பேர். பாருங்க, சில கூட்டங்கள் பாருங்க, பாஸ்டங்களுக்கு கூட்டம் இல்லாம, கான்ஃபரன்ஸ் இல்லாம, ஸோ அதர் வேர்ல்டுல பிசினஸ் கான்ஃபரன்ஸ், மற்ற அறிவை பெருத்து கொள்ளுகிற கான்ஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க, நிறைய ஒவ்வொருத்தர் 5000, 10,000, 15,000, 20,000, 50,000 கட்டிட்டு கூட அந்த பிரீச்சிங்ல அதுல போய் சேருவது உண்டு. காரணம் என்னவென்றால் மோட்டிவேஷன். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். 1 hour நம்ம அந்த மோட்டிவேஷன்ல கலந்து கொண்டா, ஸோ பிராட் மைண்ட், நம்முடைய பிசினஸ், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மோட்டிவேஷன், நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். லைஃபே சேஞ்ச் ஆகும். எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி ட்ரெஸ் உடுத்தணும், எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நம்முடைய பிசினஸை, நம்முடைய வாழ்க்கையை, நம்ம வாயை மூடிக்கொண்டு வாழ்க்கை வாழ்வது. இட் இஸ் ஒண்டர்ஃபுல், அமேசிங். அவங்களெல்லாம் பாருங்க நீங்க நெட்ல, ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம காசு கட்டி கூட போக முடியாத நிலைமை. ஸோ கட்டிட்டு போனோம்னா நம்முடைய நிலைமையே மாறிடும். அந்த ஊர்ல நம்ம இருக்க வேண்டிய நிலைமையில நாசா விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம அந்த அளவுல மைண்ட் மாறிடும் பாருங்க, சேஞ்ச் ஆயிடும். ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வார்த்தையினால எவன் ரட்சிக்கப்பட்டான், எவன் செத்தான், எவன் நல்லவனா இருக்கான், எவன் கெட்டவனா மாறினான். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஆகையினால உங்க வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். யோவான் 4 அதிகாரம் 21 வசனத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்துல அருமையான ஒரு பெண்மணி குறித்து நாம் படிக்கிறோம் இல்லையா, சமாரியா பெண்ணை குறித்து. ஆகவே அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் இந்த மலையில எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 21 ஒரு பெண்ணோடு கூட ஆண்டவர் பேசுறா. அந்த பெண் கெட்டவள் தான். ஆனா ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தையில அந்த பெண்மணி நல்லவளாக மாறிவிட்டார். அதுதான் இங்க நடக்கிற ஒரு சம்பவம். நீங்க நல்லவங்களாண்ட பேசி எத்தனை பேரை கெட்டவங்களா செஞ்சிருக்கீங்க இல்லையா? தான் வாழ்க்கை மாறிடுச்சு, தான் ரூட்டு மாறிடுச்சு. ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பாட்டு கூட தெலுங்குல இருக்கு, நான் ரூட்டு மாறிந்தி, நான் நடக்க மாறிந்தி, நான் சூப்பு மாறிந்தி, நான் மாட்ட மாறிந்தி. இயேசு எனக்குள்ள வந்ததுனால. இட்ஸ் ஒண்டர்ஃபுல். நான் கூட அப்படிதான், இயேசு எனக்குள்ள வந்ததுனால தான் இவ்வளவு மாற்றம். அவர் இல்லைன்னா நான் இல்லை. சங்கீதம் 38 சங்கீதம் 8 வசனம், நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். இப்படி இருக்கிற சில பேரை நாம் போய் பேசினாவே அந்த வார்த்தையிலே அவங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு உயிர். நான்லாம் கொரோனாவில் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா என்று எனக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுல நான் பலனற்றவனாக இருந்தேன், ஒன்றுமில்லாத நிலையில இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு சிலர் வார்த்தைகளை சொன்ன வார்த்தை என்னை உற்சாகமூட்டினது. இன்றைக்கு நான் மரித்து போவேன்னு நினைச்ச பிற்பாடு அந்த மரணத்திலிருந்து நான் ஜெயித்ததை அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு உற்சாகப்படுத்தினது. என்னுடைய பிள்ளைகளானாலும் என் மனைவி ஆனாலும் அருமையாக
என் ஆவிக்குரிய தகப்பனாகிய அருமையாகிய பால் ரங்கநாதன் ஐயா அவர்களானாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ உயிரோடு பிழைத்து மீண்டும் திரும்புவாய் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய தயவுனால, அநேகருடைய ஜபத்தினால, அநேகருடைய உற்சாகமான வார்த்தையினால. ஆனா சிலர் எதிர்பார்த்தாங்க, எப்ப சாவான், எப்ப மாலை எடுத்துன்னு போலாம், எதிர்பார்த்தது உண்டு. தேவதானம் செத்து போயிட்டான் நம்ம அப்படின்னு கூட சொன்னவங்களும் உண்டு. எனக்கே ஃபோன் பண்ணி, என்னுடைய ஃபோன் நம்பர் வீட்டில் இருந்ததுனால, பாஸ்டர் இறந்துட்டாரே, நீங்க ஏன் சொல்லவில்லை அப்படிலாம் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆகையினால பரவாயில்ல, ஆண்டவருக்கு மகிமை. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறேன், அவங்களை நேசிக்கிற ஆண்டவருக்குள்ளாக நான் அவர்களை. ஆகவே உப்பு சுவையானது, உப்பு வெண்மையானது, உப்பு கெட்ட வார்த்தையெல்லாம் கெட்டு போகாத ஒரு நல்ல வார்த்தையாக அதை நாம் எடுத்து வரைக்கிறது. புகழ்ச்சியில்லாத, அதாவது உப்பு வாசனையே வராது, போட்டு வாசனை அது போட்ட பிற்பாடு தான் வாசனையே வரும். தன்னை புகழ்ச்சியாக காட்டிக்கொள்ளாது, அதை யூஸ் பண்ணாதான் காட்டிக்கொள்ளும். நாம கூட ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக நாம் யூஸ் பண்ணும்போது அநேகருக்கு தெரியும் நாம் உப்பாக இருக்கிறோம் என்று. அப்படி பயன்படுத்தும் பொழுது அதை ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணுமே தவிர நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த மகிமை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல ஏரோது ராஜா ஆண்டவருக்கு கொடுக்காம மகிமை தான் எடுத்துக்கொண்டதுனால புழு புழுத்து செத்து போனதை பார்க்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல உங்களை 16-15 உங்களுக்கு புகழ்ச்சியா சொல்லும் பொழுது அந்த புகழ்ச்சி உங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கும், வெக்கத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1-2 உன் வாயெல்லாம் புறத்தியான உன்னை புகழ்ச்சியா சொல்ல வேண்டும், நீங்களே புகழ்ச்சியா சொல்லிக் கொள்ளக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வார்த்தை எப்படி இருக்குது? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களில இந்த அற்புதமாக அப்போஸ்தலர் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் 2 பேருக்கும் யூபித்தர் மெர்க்குரி என்று பேரு வைத்து அவளை வாழ்த்தி வணங்கி கும்பிடுகிறத பார்க்கிறோம். ஏன் அவ சொல்லும் போது சொல்றாங்க, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனிடத்துக்கு நீங்க வாங்க, எங்களை எல்லாம் புகழ்ச்சி ஆண்டவருக்கு தான் புகழ்ச்சி என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். கோழி முட்டையிட்டா சத்தம் போடும் ஊரெல்லாம் முட்டையிட்டேன்னு, ஆனா வாத்து முட்டையிட்டுச்சுன்னா யாருக்குமே சொல்லாது. அந்த மாதிரிதான் உப்பு அமைதியா இருக்கும், சுவை தரும். அற்புதமாக இன்னொரு வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்ளலாம். உப்பு கரைந்து போகும், கரைந்து தன்னை கரைத்து கொள்ளுகிற தன்மை அந்த இடத்துல உண்டு இல்லைங்களா? அந்த உப்பு தன்னை கரைத்து கொண்டு மற்றவங்களுக்கு சுவை தரும். மெழுகு போல கரையணும். மெழுகு கரைந்து கொண்டே இருக்கும், ஆனா வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். மத்தேயில வாசிக்கிறோம் இல்லையா? 14ஆம் வசனத்துல 5:15 மத்தேயில நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அது கூட கர்த்தர் சித்தமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஆகவே யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆகாப் என்றதான அந்த ஆகாப், யோசுவா புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்களேன். ராகாப், அந்த ராகாப் என்றதான வேசி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வேவுக்காரரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, யோசுவா 2ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை. ராகாப் என்றதான வேசி 1 சில வார்த்தைகளை வாசிக்கணும். 11ஆம் வசனத்துல நீங்க எகிப்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் வனாந்தரத்திலையும் செஞ்சதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது, கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிடுச்சு. நம்ம சொல்றாங்க பாருங்க, ராகாப் என்ற வேசி இருதயம் கரையணும், தன்னை கரைத்துக் கொள்வது. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களில பார்க்கிறோம். கல்லான இருதயம் கரையணும். ஆண்டவருடைய வார்த்தை உப்பா இருக்கிறது. அந்த வார்த்தை சமுட்டி ஆக்கிய அந்த வார்த்தை அந்த இருதயத்தின் கல்லை உடைக்கும். இவ்வளவு அற்புதமாக. ஆகவே எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில அதே உப்பு கல்லாக மாறிவிட்டது. யாரு? லோத்து மனைவி. லூக்கா 17ஆம் அதிகாரம் 32, லூக்கா 17ஆம் அதிகாரம் 32, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
உப்பு தூணாக மாறிவிட்டால் லோத்தின் மனைவி. ஆகினாலதான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொண்டு மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிற பார்க்கிறோம். உப்பு பாதுகாக்கும். நீங்க பாருங்க, எத்தனை வருஷமானாலும் ஊறுகாய் வைக்கிறாங்க பாருங்க. ஆந்திராவில எல்லாம் எல்லாம் ஊறுகாய் வைப்பாங்க. தக்காளி ஊறுகாய், மிளகாய் ஊறுகாய், அந்த இது புளிச்சிக்கீரை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், தேங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், இதெல்லாம் இன்றைக்கு பெங்களூர் உலகம் முழுவதும் விற்கிறாங்க. இது என்னங்க ஆந்திரா ஊறுகாய்னா ஆமான்னுவாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க அந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு. தன்னை பாதுகாக்கும், பாதுகாத்துக்குள்ளும், நம்ம பாதுகாப்பா வைக்கும். ஆகையினால கெட்டு போகவே கெட்டு போகாது. மாட்டு தோலை கூட பாருங்க, வியாபாரம் பண்றவங்க அந்த மாட்டு தோல், ஆட்டு தோல், இவைகளெல்லாம் அந்த உப்பு நல்லா அந்த உப்பை பரப்பி அதில் வைத்து கொண்டு போய் கம்பெனியில் அதை பக்குவப்படுத்தி அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு ஷூ பண்ணுறதோ, பேக் பண்ணுறதோ, மறுபடியும் பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. துணி இவைகள் எல்லாம் லெதர் ஷூவா, லெதர் பேக்கா, லெதர் கோட்டா, லெதர் ஷர்ட்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. மணி பாஸு, நம்முடைய கரங்களில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம், வாட்சுக்கு நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதை பதப்படுத்துவாங்க. உப்பு தான் அதை பதப்படுத்தும், பாதுகாப்பு. ஊறுகாய் நம்ம அழுக்க நீக்கும் பாருங்க. நம்முடைய துர்க்குணத்தை, எண்ணங்களை, சிந்தனைகளை, அதெல்லாம் அழுக்கு போகும். மரம், செடி, கொடிகளில் சில பூச்சி வகைகளெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உப்பு தண்ணியை ஊத்துறார் மழை செடி கொடிகளுக்கு. சில நேரங்களில் பாருங்க, சில தேங்காய் மரம், சில மரங்களுக்கெல்லாம் உப்பு உரமிடுவான். அதோடு கூட உப்பு போடுவோம். இந்த உப்பு அந்த வேருக்குள்ள கடந்து சென்று கனி தரும், அழுக்க நீக்கி ரொம்ப அற்புதமாக பாதுகாக்கிறத பார்க்கிறோம். சோர்வை நீக்கும். சில நேரங்களில் பாருங்களேன், இப்போ உங்களுடைய கோல்கேட்ல, உங்களுடைய டூத் இதுல பேஸ்ட்ல உப்பு இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னமோ உப்பு இருக்கக்கூடாதுன்றான், உப்புன்னு சொல்றான். பேஸ்ட்ல உப்பு இருக்கணுமா, அதுதான் நமக்கு வேணுமா? என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம சில நேரங்களில் ஒன்றுமே இல்லைன்னா கூட உப்பு எடுத்து மெண்டுட்டு பல்லு வலிக்கிடுவாங்க, கிளியர் ஆகிடும் பாருங்க நம்ம பல். அதனால நம்ம சுத்தம் செய்வது கூட ரொம்ப அற்புதமாக இந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். சோர்வு நீங்க, மரம், செடி, கொடிகள், தென்னை மரம், இவைகள் எல்லாம் சுத்தப்படுத்துகிறது. ஏசாயா புஸ்தகம் 32 அதிகாரம் 20ஆம் வசனத்துல 32:20 ஏசாயா 32:20ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. 32:20 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. மாடுகளையும் கழுதுகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலையும் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர்வளம், அதாவது உப்பு எடுக்கிற இடம், இவைகள் எல்லாமே விதைக்கிற நீங்கள் அந்த இடத்துல பாக்கியவான்கள். அற்புதமா இருக்கும். உப்போடு கூட அந்த சில விதைகளோடு கூட உப்பு நன்றி உள்ளவெல்லாம் இருக்கணும். ஏன்னா உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதான். எஸ்ராவின் புஸ்தகம் 4:14 பாருங்களா. எஸ்ரா 4:14. எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த புத்தகங்கள். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்களா. இப்பொழுது நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடினாலே ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது. எங்களுக்கு அடங்காத காரியம் ஆகையால் நாங்கள் அதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் இப்பொழுது அரண்மனை உப்பு தின்கிறபடினாலே துரோகம் செய்யக்கூடாது. உப்பிட்டவர்களை உள்ளளவு நினைக்க வேண்டும். ஆகவே உப்பு தின்னுட்டு அதே வீட்டுக்கு துரோகம் செய்கிற சில குடும்பங்கள் உண்டு. அதே வீட்டில் சாப்பிடுவான், நண்பனோடு கூட இருப்பான், அவன் பொண்டாட்டி வச்சுப்பான். அந்த வீட்டில் யாராவது பெண்கள் இருந்தால் அந்த பெண்களை வச்சுப்பானுங்க. அதான் துரோகம். துரோகிகள், நன்றி கெட்டவனாக இருப்பான். உப்பிட்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணுவான், ரெண்டாகம் பண்ணுவான். அதே வீட்டில் திருடுறது, அதே வீட்டில் கொள்ளடிக்கிறது, அதே வீட்டில் கொலை பண்ணுறது, அதே வீட்டில் கும்பலம் போடுறது, அதே வீட்டில் துரோகம் செய்கிறது. துரோகம் என்றான்னாக்கா பொண்ணையோ அப்பாவையோ அம்மாவையோ மனைவியோ வைத்து கொண்டு கொடூரமான காரியங்களை, பாவ காரியங்களை செய்வது துரோகம்.
அப்படி உப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்போ உப்பில்லாத வீட்டுக்கு துரோகம் பண்ணமா நினைக்கக்கூடாது. துரோகமே பண்ணக்கூடாது. ஞானம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி 49, 50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினாலே உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனால சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களா இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களா இருங்கள் என்றார். உப்பு சாரமற்று போனா அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் உதவும். ஆனா எதனால சாரமாக்கப்படும்? நீங்க பூமிக்கு உப்பா இருங்க. ஒருவேளை நீங்க சாரமற்று போனால் அக்கினினால சாரமாக்கப்படும். அந்த அக்கினி எதுன்னா பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை அக்கினியாக்க நிரப்புவார், நம்மை மாற்றுவார், ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்றால் பரிசுத்த ஆவியானாலே நீங்க சாரமாக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்துவும் நீங்கள் சாட்சிகளா இருப்பீங்கள் வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆண்டவருடைய வார்த்தை, உங்க வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் உப்பாக, நீங்கள் அற்புதமாக, நீங்கள் அநேகருக்கு புரோஜனமாக சுவை தருகிறவர்களாக மாறுவீர்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோம். பூமிக்கு பாரம் அல்ல, பூமிக்கு உப்பா இருக்கிறோம். ஆகையினால உப்பை போல மற்றவங்களுக்கு சுவை தருவோம், மற்றவங்களை பாதுகாப்போம், மற்றவங்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்துவோம், வெண்மையா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம். ஆண்டவர் நடத்துவார், நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. ஆகையினால நீங்கள் அநேகருக்கு எடுத்துக்காட்டாயிருந்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. God bless you.